அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இதுதான் ஜபலுர் ருமாத் மலை. 50 சஹாபாக்கள் உஹதுடைய யுத்தத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலைக்கு மேலால இருக்க சொன்னாங்க. இதுதான் அந்த ஜபலுர் ருமாத் மலை. அதே மாதிரி இந்த மைதானத்தில் சொல்றது உஹதுடைய மைதானம், இந்த மலைக்கு சொல்றது உஹதுடைய மலை. உஹதுடைய மலை. உஹதுடைய யுத்தம் ஹிஜ்ரி 3ல் நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம். இஸ்லாத்தினுடைய வரலாற்று நடந்த மிகப்பெரிய யுத்தம். இதுல முஸ்லிம்கள் 1000 பேர், காபிர்கள் 3000 பேர். அந்த 1000 பேர்கள்லையும் அப்துல்லா பின் உபை பின் சலூல் முனாஃபிக்களுடைய தலைவன் 300 பேர்களை கூட்டிட்டு போயிட்டான். அப்ப 700 பேர் பேலன்ஸ் ஆகுறாங்க. அங்க காபிர்கள்ல 3000 பேர் இருக்கிறாங்க. அப்ப யுத்தத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறு ஒரு கட்டளைக்கு மாற்றம் செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோல்வியை கொடுத்தான். எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில இரும்பு ஆணி குத்தப்பட்டுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில பற்கள் ஷஹீதாக்கப்படுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால அவர்களுடைய சாட்சா ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிப் அவங்க கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. முஸ்அப் பின் உமைர் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கடைசியில உஹது யுத்தத்துடைய கடைசியில திரும்பவும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. இதுல 22 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப இதுதான் உஹதுடைய மைதானம். இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு யுத்தம் நடந்த இடம். உஹதுடைய மலையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ன ஹாதல் ஜபல யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலை எங்களை நேசிக்கிறது, நாம் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. உஹதுடைய யுத்தம் நேரம் ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுடைய மலையிலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடை வீசுகிறது என்று சொன்னார். சுப்ஹான், அவ்வளவு சிறந்த ஒரு இடம் தான் உஹதுடைய மைதானம்.